வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கீரையை வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய முருங்கீரையை பற்றி நிறைய டிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்கோம். முருங்கீரை சூப்பு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். முருங்கீரை சப்பாத்தி செய்யறதுக்கு இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேங்க. இதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. எப்போவுமே சப்பாத்திக்கு சர்க்கரை போட்டிங்கன்னா நல்லா செவுந்து சூப்பராக வரும். அதுக்காக சர்க்கரை போடுறது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் இப்போது 1/2 டீஸ்பூன் நெய். இது நீங்கள் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பெசரி விட்டுடலாம். மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அப்புறம் கீரை போட போகிறோம், நம்ம முருங்கைக்கீரை. அதனால் அதுக்கு முன்னாடி இதை நல்லா பிசைஞ்சிட்டோம்னா முருங்கைக்கீரை போட்டு பிசையும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம இதோட அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரை, இது வந்து 1 கப்பு அளவு, ஒரு கைப்பிடி. இதை இதோட கலந்துடலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். முதல்ல பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றலாம். இப்போ கீரை நல்லா கலந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிடலாம். காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். நல்லா ஊறி இருக்கு மாவு. இப்போ ஒன்று ஒன்றா திரட்டி சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ இந்த சைஸு உருண்டை எடுத்துருக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி மாவில் நல்லா திரட்டிடலாம். இப்போ நான் இதை வந்து முக்கோண ஷேப்பில் போட போகிறேன். நீங்கள் வேணால் ரவுண்டாக போடுறதா இருந்தால் ஆயில் ஊற்றிட்டு இப்போ இதை முக்கோணமாக மடிச்சிட்டேன். இவ்வளோ தான். இதே மாவு எல்லா மாவையும் மடிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே திரட்டிடணும். இந்த மாவு போட்டு திரட்டிக்கலாம். அதில் இப்போ நல்லா திரட்டியாச்சுங்க. சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம தவா வச்சு சுட்டு எடுத்துடலாம். இப்போ தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிடலாங்க. நீங்கள் நெய் கூட போட்டு சுடலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் போட்டு சுடுறேன். எல்லாம் இந்த சப்பாத்தி போடுற லெவல் வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. சப்பாத்தியை போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த அப்புறம் நம்ம ஆயில் ஊற்றலாம். இது கொஞ்சம் வெந்துடுச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். எல்லா பக்கமும் திருப்பி கொடுத்து வேக வச்சிடலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ நமக்கு சுவையான முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். முருங்கைக்கீரை சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு சைட் டிஷ்க்கு நான் குருமா வச்சுருக்கேன். இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை. கீரை இருக்கிறதுனால சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.